சௌந்தர்யாவின் முதுகில் குத்திய ஜாக்லின் நட்பு என்னானது? பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சௌந்தர்யா மற்றும் ராணாவிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் ஜாக்லினையும் நம்பவில்லை என்று சௌந்தர்யா கூறியுள்ளார். பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பமாகியது. விஜய் சேதுபதி நடத்தும் இந்நிகழ்ச்சியில் தற்போது வரை பரபரப்பிற்கு பஞ்சம் வராமல் இருக்கின்றது. கடந்த வாரத்தில் சுஜாவரணியின் கணவர் சிவகுமார் வெளியேறியுள்ளார். இந்நிலையில் நேற்று புதிய டாஸ்க் ஒன்றினை பிக் பாஸ் கொடுத்துள்ளார். கடந்த நாட்களில் நடைபெற்ற சாத்தான் மற்றும் ஏஞ்சல் டாஸ்க் அனைவரின் கோபத்தை வெளிக்கொண்டு வந்தது. இந்த டாஸ்கில் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் இருவரும் நல்ல தோழிகளாக இருந்து வந்தனர். ஆனால் தற்போது சௌந்தர்யா கூறுகையில் ஜாக்லின் தனக்கு தோழிதான், ஆனால் விளையாட்டில் கிடையாது என்று கூறியுள்ளார். மேலும் ராணவ் மற்றும் சௌந்தர்யா இடையேயும் அதிக மோதல் ஏற்பட்டு வருகின்றது. இந்த வாரமும் எஸ்கேப் ஆகுவாரா சாச்சனா? கசிந்த பிக் பாஸ் voting நிலவரம். இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கும் போட்டியாளர்களில் 2 பேர். இதையடுத்து டிஆர்பி ரேட்டை அதிகரிக்கும் வகையிலும் ட்விஸ்ட் கொடுக்கும் வகையிலும் வைல்ட்கார்ட் மூலமாக 6 போட்டியாளர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள் அனுப்பி ரணகளத்தை ஏற்படுத்தியுள்ளார். எப்போதும் இல்லாத வகையில் போட்டியாளர்கள் ஆரம்பத்தில் 2 அணிகளாக பிரிக்கப்பட்டு விளையாடி வந்தார்கள். இதனால் ஆட்டம் சூடு பிடித்துள்ளதுடன் போட்டியாளர்களும் அடித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தற்போது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி வெற்றிகரமாக 60 நாட்களை கடந்துள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற டோல் டாஸ்கில் ஜெஃப்ரி வெற்றி பெற்றார். இந்த வாரம் வெளியேறும் பெண் போட்டியாளர் யார்? இந்த நிலையில் இந்த வார நாமினேஷனில் முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், ராணவ், பவித்ரா, மஞ்சரி, சத்யா, ரஞ்சித், ரயான், தர்ஷிகா, ஆனந்தி மற்றும் சாச்சனா ஆகிய போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் கடந்த 2 வாரங்களாக கடைசியில் இருக்கும் ஆனந்தி, சாச்சனா தான் இந்த வாரமும் கடைசியாக இருக்கிறார்கள். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வைத்தால் இவர்கள் இருவரும் வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வாரம் கொடுத்த டாஸ்கில் சாச்சனா செய்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அநேகமாக இவர்தான் வெளியேறுவார் என கருத்து சமூக வலைதளங்களில் பரவலாக உள்ளது. சௌந்தர்யா ஜாக்லின் ஆட்டத்திற்கு முடிவு கட்டிய பிக் பாஸ் அவரே அனுப்பிய பொதி உள்ளே என்ன உள்ளது? பிக் பாஸ் வீட்டில் கடந்த 2 தினங்களாக ஓவராக பேசிய சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் இருவருக்கும் பிக் பாஸ் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வெடித்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் டெவில் தேவதைகள் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வீடு இப்போது இரத்த களரியாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் போட்டியாளர்களின் அலப்பறைகளை எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருந்தது. இதனால் காலையிலிருந்து 6 ப்ரோமோக்கள் வெளிவந்து எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் டெவில் குழுவில் உள்ள போட்டியாளர்கள் வரம்பு முறை இல்லாமல் தேவதைகளை கொடுமைப்படுத்தி வருகின்றனர். என்னதான் டாஸ்காக இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் மற்ற போட்டியாளர்களை நடத்தி வருகிறார்கள். இதனால் சமூக வலைதளங்களில் பிக் பாஸ் நிகழ்ச்சி மீது எதிர்ப்பு கிளம்பி வருகின்றது. ஆரம்பத்தில் சாதுவாக இருந்த போட்டியாளர்கள் தற்போது சுயரூபத்தை காட்ட தொடங்கிவிட்டார்கள். இதனால் தினமும் ஒரு சண்டை வெடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், அருண் ஆகியோரின் குணங்களை பார்க்கும் பொழுது வேடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் டெவில் விஸ் ஏஞ்சல் டாஸ்க் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக டாஸ்கில் சரியாக பங்கெடுக்காத போட்டியாளராக சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு தண்டனையாக பிக் பாஸ் அனுப்பும் உணவுகளை தான் இருவரும் சாப்பிட வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிக் பாஸ் அனுப்பிய உணவை இருவரும் சாப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் அனுப்பிய உணவில் கொஞ்சம் கூட உப்பு போடவில்லையா? இது குறித்து சௌந்தர்யா வருத்தம் அடைகிறார். பவித்ராவின் தியாகம் உடனே பாராட்டி பிக் பாஸ் கொடுத்த வாய்ப்பு. ஏகமனதாக முடிவெடுத்த ஹவுஸ்மேட்ஸ். பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் சிறப்பாக விளையாடிய போட்டியாளர்களை தெரிவு செய்து பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளார். எப்போதும் இல்லாத வகையில் போட்டியாளர்கள் ஆரம்பத்தில் 2 அணிகளாக பிரிக்கப்பட்டு விளையாடி வந்தார்கள். இதனால் ஆட்டம் சூடு பிடித்துள்ளதுடன் போட்டியாளர்களும் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்நிலையில் இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் விஸ் டெவில்ஸ் டாஸ்கில் போட்டியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விளையாடினார்கள். இதில் தீபக், ரஞ்சித், மஞ்சரி மற்றும் பவித்ரா ஆகியோர் சிறப்பாக விளையாடி ரசிகர்களின் மனதை வென்றுள்ளனர். ரஞ்சித், அன்ஷிதா, சத்யா, ஆனந்தி, விஷால், பவித்ரா, ரயான், ஜெஃப்ரி, மஞ்சரி,
ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா, சாச்சனா, அருண், தர்ஷிகா, ராணவ் என மொத்தமாக 17 போட்டியாளர்களில் அடுத்த வாரம் கேப்டன் டாஸ்கில் இந்த 4 போட்டியாளர்கள் மாத்திரமே கலந்து கொள்ளலாம் என பிக் பாஸ் கூறியுள்ளார். பவித்ரா செய்த தியாகம் பிக் பாஸ் போட்டியாளர்கள் உட்பட ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனதையும் வென்றுள்ளது. இதனால் இந்த வாரம் போட்டிங்கில் இவர்தான் முதலிடத்தில் இருப்பார் என கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக உள்ளது. இது போன்ற இன்னும் ஒரு பிக் பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா.